Drugs are injurious to body, mind and society. போதைப் பொருட்கள் உடலுக்கும் மனத்திற்கும் சமூகத்திற்கும் கேடு. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு சண்டே, எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேரு வீட்டுல இழுத்து போட்டி தூங்கிட்டு இருப்பீங்க, மீதி பேரு என்ன வேணா நடக்கட்டும் எனக்கு என்னன்னு ரோட்ல தூங்கிட்டு இருப்பீங்க. இப்படி சண்டேவை எல்லாரும் என்ஜாய் பண்ணாலும் கடமை தவறாத காவல்துறைக்கு இன்னைக்கு லீவே இல்ல. அதே மாதிரி சிறு வியாபாரிகள்ல இருந்து பெரிய தொழில் பண்றவங்க வரைக்கும் எல்லாரும் பிஸி தான் டுடே. இவ்ளோ ஏன் வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கிற சில பேர் கூட இந்த நாள கடந்துதான் ஆகணும். இந்த மாதிரி சண்டேவை எல்லாரும் சந்திக்கும் போது நம்ம கிறிஸ்தவ மக்கள் மட்டும் ஜீசஸ் கிரைஸ்ட்காக இந்த மொத்த நாளையும் அர்ப்பணிப்பாங்க. அதுல அவங்க எக்ஸ்கியூஸே பண்ண மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதுலயும் இது கிறிஸ்துமஸ் மந்த் வேற, சொல்லவா வேணும். கேரல் ரவுண்ட், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரோட அன்பை பத்தி 4 பேருக்கு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ அவங்க கூட சேர்ந்து கொண்டாடுவோம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னு சொன்னதை ஃபாலோ பண்ணி உங்ககிட்ட இருக்க அன்பையும் அரவணைப்பையும் எல்லார்கிட்டையும் கொடுக்க மறக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த இறுதி பாடலோட நான் கிளம்புறேன். இது லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன், பை பை. இது வேற சார்ஜே ஏற மாட்டேங்குது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். சரியா, நல்லா படிச்சுட்டு வாங்க. சுகன், வாரம் இப்படி பண்ணா எப்படி? இருடி லாவண்யா, ஒரு 5 நிமிஷம். ஆமா, நிஷா எங்க? ஆமா, எங்க அவ? சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வரேன். என்னமோ பண்ணுங்க. கருத்தை சொல்ல அர்ணவ், இது வேற வன்மத்தை கேட்குற இடம் இல்லை. இவ வேற ஆனாவுனா செவத்துல சஞ்சு நின்னுக்கிறான். யார் ஸ்டூடெண்ட் யார் டீச்சர்னே தெரியறது இல்லை. உங்களுக்கு கோவம் இருக்கா? நீங்க அப்ப பேசிருக்கலாம். என்னமோ ஆச்சு? காரணம் வெளும்னேக்கா. ரொம்ப முக்கியம். கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பக்கத்துல வந்துச்சு, பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. உனக்கு பிக் பாஸ் போய் பிராக்டிஸ் பண்றீ, போடி. அதெங்க எடுத்துட்டு போற, கொடுத்துட்டு போ. அங்கேயும் போய் பிக் பாஸ் பாக்குறக்கா? 3 முடிச்சு வேற என்னாச்சுன்னே தெரியல. எல்லாரும் இப்ப கவனிங்க. நம்ம இப்போ ஒரு பாட்டு பாட போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க, சரியா? ஒரு நிமிஷம். ஹலோ சுழலி, சொல்லுமா. அக்கா ஒரு நிமிஷம் இருந்தாங்க. சும்மா பேங்க்ல இருந்து கூப்பிட்டாங்க. நான் போறேன், நீ சீக்கிரம் வா. எங்கக்கா இருக்கீங்க? சர்ச்ல இருக்கேம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன். எமர்ஜென்சியாமா? ஆமாக்கா. சரிம்மா, வெயிட் பண்ணு, சீக்கிரம் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். நீ அங்க நில்லு. சுகன், ஒரு 10 நிமிஷம் இரு, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிடி, போயிட்டு வா. ஏய் நில்லுடி, இந்த கீ பார்த்து போயிட்டு வா. வா சுழலி, வா உள்ள வா, உட்காரு. ஃபேன் போட்டா? என்ன சாப்பிட்ற? டீயா காஃபியா? ஏன் சொல்லி எது பேச மாட்ற? கையில என்ன லெட்டர்? ஏய், என்னடி? செகண்ட் ஸ்டேஜ் கேன்சர்னு போட்டிருக்கு. நான் செத்தா கூட கவலைப்பட யாரும் இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். அதனால தான் கடைசியாக உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்க்கா. வரேன். சுழலி, ஒரு நிமிஷம் உட்காரு. நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்.
எங்க எதுக்குன்னு கேட்காம என் கூட வருவியா? இந்த உலகத்தை விட்டே போக போகிறேன். கடைசியாக உங்கள் கூட வரமாட்டேனா? வரேன். യോ എന്നായാ ചേട്ടാ എഴുന്നു വായാ ഇരുട്ടിക്കിട്ടേ വരുത്. അന്നം നടപ്പോലെ ഞാൻ നടന്നേ കൈ അന്നം നടപ്പോലൊരു നടപ്പുണ്ടേ അന്നം നടപ്പോലെ ഞാൻ നടന്നേ എന്തട കുട്ട സുഖമാണോ ഓടാ. என்ன பொட்டல சேட்டா அது சும்மா ஜிவ்வுன்னு ஏறுது. നന്നായിട്ടില്ല செம்மையா இருக்கு செம்ம. உனக்காக மட்டும் நான் கொண்டு வந்த சாதனமாடா, நல்ல சாதனம். இந்த மாதிரி போட்டெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சுனோ நீ இதா சேட்டா அடுத்த அம்பானி. കുട്ടാ നിന്റെ വാക്ക് പൊന്നായിരിക്കട്ടാ ചക്കര കുട്ട. അംബാനിമാരി ഞാൻ ആനാ இந்த இடத்தை மொத்தம் வாங்கி ராசாவாய் நான் வாழும். நீ ராணி அல்லல, அது வேண்டாம். சொசைட்டி தப்பா நினைக்கும். நீ வந்து മന്ത്രി ആയിക്കടാ. പക്ഷേ ഒരു കാര്യം, നീ മന്ത്രി ആയിക്ക, പക്ഷെ അന്തപുരത്തില് അധികം സെൻഡ് பண்ணக்கூடாத டைம், ஓகேவா? அப்படி பண்ணா வீட்டுல மாட்டோம். பாத்துக்கலாம். கேட்டில ரசானா தானே. என் அம்மே, ஐயோ மோகினி வருது. சமாளிப்பா இப்போ. ஹாய், ஹலோ மேடம், லெட் மீட் யூ மேடம். ஏண்டா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல? இப்படியே ட்ரக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேனா நீயும் செத்துருவ, உங்க அக்காவும் செத்துருவா சீக்கிரம். எவ்வளவு தடவை சொன்னாலும் புரியாது. எல்லாம் இவரை சொல்லணும். ചേച്ചി നിങ്ങൾ ഉദ്ദേശിക്കുന്ന ഞാനല്ല. നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ എന്നെ എന്തിനു പിടിച്ചിടണം? ഐ എം കമ്മിങ് ഫ്രം ഫാമിലിയാണ്. എനിക്ക് വേൾഡ് നാളജ് ഉണ്ട്. എ ഫോർ ആപ്പിൾ, ബി ഫോർ ബോൾ ആണ്. ബോൾ. അമ്പി താങ്ക്സ് ഫോർ ഡ്രോപ്പിംഗ്. ഞാൻ വരട്ടെ, പിന്നെ കാണാ. இந்த கட்டில ரசம் நான் தானே, யாரு சொன்னாலும் ரசம் நான் தானே. எனக்கு நட்டு பொண்ணும் எங்க போனாலும் வந்துடுவாங்க. வீட்டுல யாரும் சோதிக்க போறீங்க இல்லைங்களா? உன்னெல்லாம் அந்த கடவுள் தாண்டா காப்பாத்தணும். இல்லைங்க, எங்க அக்காக்கு என்னாச்சு? நான் சொன்னாலும் சொல்லினாலும் இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும். ஆனா எங்க 3 பேருக்கும் என்ன உறவுன்னு இப்பயாவது உங்களுக்கு சொல்லணும். அப்பா அம்மா யாருன்னு தெரியாத ஸ்டேஜ்ல இருந்து நாங்க 3 பேரும் ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோம். எப்படின்னு தெரியல, இப்படி தனித்தனியா எங்க லைஃப் மாறிடுச்சு. ஆனா ஒண்ணு தெரியும், சின்ன வயசுல இருந்து சுழலி கொண்ணுன்னா அரியால தாங்க முடியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். டாக்டர் கூப்பிடுறாரு. எடுத்து பேசு. ஹலோ சுழலி, நான் ஹாஸ்பிட்டல் வந்து பேசுறேம்மா. நாளைக்கு உங்களுக்கு மெயினான ஸ்கேன் இருக்கு. அதை வச்சுதான் கியூரபிளுக்கு எவ்வளவு % சான்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ டுமாரோ நீங்க ஏர்லி மார்னிங் வந்துருங்க. டேய் இங்க வா. முதலாளி ஆம்பளர் இருக்கு, பார்க்கல. நீ எடுத்துட்டு போடா, உள்ள கொண்டு போய் கழுகு. சீக்கிரம் முடிக்கடா. சரி சீக்கிரம்டா, சீக்கிரம். யாபம் பண்ணுங்க. சாப் என்ன இது கரையா இருக்கு? நல்லா தேய்ச்சி கழுவுங்க. நல்லா கிளீனாக வரைக்கும் தேய்ச்சி கழுவுங்க. முதலாளிக்கு நான் தான் பதில் சொல்லணும். எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சம்பளமும் தரமாட்டுறாரு. சரி போய் கேட்போம். என்ன முதலாளி வர ரொம்ப கிளாமர் ஆகிட்டே போறீங்க? நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிளாமர் தானே. உனக்கு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு தெரியுது. கண்ணு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இங்கே வேலைக்கு சேர போறேன்? என்னடா அங்கே ஒரு மௌனராக ஓடிட்டு இருக்கேன். கேட்டுருச்சா? ஆமா. சரி முதலாளி, நான் ஓப்பனாகவே கேட்குறேன். சொல்ல. இப்படி சம்பளத்தை பிச்சு கொடுத்தா நான் எப்போ ஊருக்கு போய் சேர்றது, கல்யாணம் காட்சின்னு பண்ணி செட்டில் ஆகிறது? இது வரைக்கும் மொத்தமாக காசு கொடுத்து ஒருத்தனும் திரும்பி வரல. இருந்தாலும் உனக்கு மொத்தமாக காசு கொடுக்கணும் தானடா எனக்கு ஆசை. ஆனால் நீ தானே ஃபர்ஸ்ட்லே வந்த அட்வான்ஸா இது மொபைலுக்கு கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் காசு வாங்கிட்டு இருக்குல்ல, நான் என்ன பண்றது? ஐயோ முதலாளி, அப்போ அது உங்கள் அன்பில் இல்லையா? ஐயோ என்னை முடிச்சு விட்டுருவேன். டேய்க்கு வா. இடையில கல்யாணம் எதுன்னு சொல்லிட்டு இருந்த. என்னடா வெக்கப்பா? போய் வேலையை பாடுறா. முதலாளி எனக்கு கல்யாணம் ஆகாது. அந்த சின்ன பையனுக்கு கல்யாணம் வேற.
ஹலோ ஹரி, வா வா இரி. இவன் அந்த வெள்ளை பூண்டு சாப்பிட்ட மாதிரி மூஞ்சி வச்சிருக்கு. காரி மாதிரி இல்லைல்ல. எந்தாச்சு போன? என் அக்காவுக்கு கேன்சர். என்னடா சொல்ற? என்ன பண்ணுறதுன்னு தெரில சேட்டா. என் தலையை அடமானம் வச்சாச்சு எங்கள் அக்காவை காப்பாற்றணும். எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி. ஐயோ சார், டேய் ஒரு நிமிஷம் உட்காரு. ஹலோ ஹலோ, நான் வெளியே வரேன், ஒரே நிமிஷம் சார். பொறுமை 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 பொறுமை. ஜிம்மில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரியா? டே யாரா எனக்கு தண்ணி காட்டுங்க. ஆமாம். எப்போ கேமராமேன் இங்கே வாங்க. அடுத்து நமக்கு என்ன செய்யணும்? எல்லா ஜோனர்லையும் ரீல்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைம் கொஞ்சம் எமோஷன் பண்ணலாமா? எமோஷனல் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் பேசு. ஹலோ பண்ணி சொல்கிறேம்மா. எங்க இருக்கு நீ? 10 நிமிஷம் தான்டா சூட்டு. வந்துருவேன். யாரு உங்க தாத்தா வந்து பாப்பாரு. ஒழுங்கா கிளம்பி வா. இல்ல வாங்கினது ஞாபகம் இருக்குல்ல? பால் மை பால். பிரதர் திட்டினது கேட்டுச்சு. டைம் ஆயிடுச்சா? இல்லை பிரதர். ஐடியா இருக்கா? இருக்கு பிரதர். தென் ஓகே, டேக் போலாமா? போலாம் பிரதர். ரெடி? டேக். பண்ணலாம் பிரதர். ஆரம்பிக்கலாங்களா? ரோலிங். ஓகே டேக். என்ன விட்டுருங்க. ஸோ இவ வேற. ஹலோ வன்மதி, எத்தனை தடவை சொன்னது கேட்க மாட்டியா? பால் வாங்கிட்டு வரேன்னு போனேன். நீ வந்து டீ போட்டு தர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நீ இங்க இருக்க. இல்லன்னு நீ அவ்வளவுதான். தம்பி ப்ரோ இது பாருங்களேன், செம காமெடியா இருக்கு. நம்ம ஊர் புளிந்தோப்பில் எடுத்தது பாருங்களேன். டேய் போடா. பாருங்க ப்ரோ. ஆடா பாவி, ஃபோன் எப்படி உடைச்சிட்டியாடா? வேணாம்னா சொல்லிருக்கலாம்டா. ஹலோ ஹலோ சேட்டா, இங்கே பேசியா? ஹலோ, பக்கத்தில் யாரும் இல்லைல்ல, நீங்கள் கொஞ்சம் தனியாவா? ஒரு மினிட். பிறகு தீரன் சார். பாஸ் இல்லை சேட்டா, நான் தான் பேசுகிறேன். பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச சொன்னார். நம்ம புது ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சின்ன பையன் உடனே தேவை. யாராக இருக்காங்களா? என் தலையை அடமானம் வச்சாச்சு எங்கள் அக்காவை காப்பாற்றணும். ஆளுக்கிட்டே சாரே. அப்போ அவனை கூட்டிகிட்டு வந்து நம்ம பாஸை பாரு. சார் நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் சார். எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்ல? அவன் ஒரு பிரச்சனை இல்லாத ஆள் சாரே. சொல்கிறத கேட்பானா? நம்ம எந்த சொன்னாலும் அவன் கேட்கும். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படிதான். நாளைக்கு போலீஸில் மாட்டினா கூட நம்மளை பற்றி சொல்லக்கூடாது. நம்ம வேலைக்கு அவன் கரெக்டாக செட் ஆகும் சாரே. இனி எதுக்கும் கவலைப்படாது சாரே. சார் நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் சார். இந்த ப்ராஜெக்ட்டு 100% சக்ஸஸ்ஃபுல் சார். நாளைக்கு கூட்டிகிட்டு வந்துரு, மீதி நேரில் பேசிப்போம். சரி கேட்ட சாரே. சாரே என்னாச்சு? டைம் ஆச்சு இல்லையா சாரே? கிளம்பு நாளை காணோம். எந்த வேலையாக இருந்தாலும் நான் பண்ணுற சேட்டா. அப்படியா? தயவு செஞ்சு சொல்லு சேட்டா. டேய் ஹரி, பணம் இருந்தால் எந்த வியாதி ஆனாலும் குணப்படுத்தணுப்பா. பணத்தால் தான் முடியும். வழிகாட்டு சேட்டா, என்னதான் நம்பியிருக்க சேட்டா. வழி நான் சொல்கிறேன், ஒரு வேலை இருக்கு. இது வரைக்கும் நீ என்கிட்ட சரக்கு வாங்கினேன். ஆனால் இனிமேல் சரக்கு சேல் பண்ணணும். உனக்கு காசும் கிடைக்கும், சரக்கும் கிடைக்கும். உங்கள் அக்காவையும் காப்பாற்றிடலாம். என்ன யோசனை? யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சொல்லு. உனக்கு ஓகேன்னா நாளைக்கு பேக்கரிக்கு வா. நமக்கு ஒரு பக்கம் வரைக்கும் போகணும். போகலாம்.
ஒரு நிமிஷம். சர்ச்சில் மட்டும் ட்ராப் பண்ணிடுறியா? கிறிஸ்டியக்க வருவாங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். பேர் அவர் சத்தம் தேடுதே, உயிர் நித்தம் வாடுதே. அவர் சத்தம் தேடுதே, உயிர் நித்தம் வாடுதே. கருவில் தோன்றும் முன்னே அனைத்தும் அறிந்திரே. கரையும் வாழ்விலே நிறைவாய் நின்றவரே. கருவில் தோன்றும் முன்னே அனைத்தும் அறிந்திரே. கரையும் வாழ்விலே நிறைவாய் நின்றவரே. என் உயிரே, என் உயிரே, என் உயிரே. நான் கிளம்புறேன். இந்தடா போலாமா? ஃபோன் உள்ள வச்சுட்டுல. இன்னொரு காரியம், கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். எக்ஸ்ட்ரா ஒன்றும் பேசக்கூடாது. மனசிலாயோ? வா. சேட்டா, இது 2026 நாங்க தான். வா சேட்டா, இதான் நீ சொன்ன பையனா? என்ன தம்பி, என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நிறைய பார்த்துருப்பேன். என்னடா இத்தனை நாள் காமெடி பண்ணிட்டு இருந்தவன் சீரியஸ் சீன் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறியா? அது சொசைட்டிக்கு. இதுதான் என்னுடைய ரியல் ஃபேஸ். எதுக்குன்னு தானே யோசிக்கிறேன். சொசைட்டிக்கு நான் பண்ணுறத காமெடியாக காமிச்சுக்கிட்டா தான் ரியல் லைஃப்பில் நான் பண்ணுற இந்த பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நாளைக்கு நான் போலீஸ்லேயே மாட்டினாலும் கூட இந்த பொதுமக்கள் வந்து ஐயோ அவர் பண்ணியிருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு யாரும் என்னை நம்ப மாட்டாங்க. நாளைக்கு கேஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடுவேன். இனி சிட்டு ஃபுல்லாக இருக்க எல்லா காலேஜுக்கும் நீ தான் சப்ளையர். ஸ்டூடெண்ட் வயசில் இருக்கிற ஒன்றை மாதிரி பசங்கனால தான் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஈஸியாக பிஸ்னஸ் கொண்டு போக முடியும். நான் ஒன்று செலக்ட் பண்ணுறது அதுக்காகத்தான். ஹலோ, எங்க தான போவ நீ? எப்ப வருவ வீட்டுக்கு? பாத்திரம் அப்படியே கிடக்குது. பாத்திரம் தானே யாரு கழுவுறது? யுவர் அப்பாயிண்டட். துணியெல்லாம் எடுத்து சேட்டா, மீதெல்லாம் நீங்க சொல்லிருங்க. நான் முடிச்சுட்டு வாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற? 5 நிமிஷத்துல வரல மவனே, அங்கேயே எங்கேயாவது ரோட்ல படுத்துக்கோ. டேய், என்னடா ஆச்சு? அக்கா கால் பண்ணியிருக்கா சேட்டா, திரும்ப பண்ணா எடுக்க மாட்டா. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குன்னு சொல்லலடா. என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நீ ஒன்று பண்ணு, நீ நேர வீட்டுக்கு போய் பாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். ஸோ எமர்ஜென்சின்னா எனக்கு கால் பண்ணு. கிளம்பு. சரி சேட்டா. சொல்லுடி. இன்னைக்கு ஸ்கேன்ல எனக்கு கேன்சர் இல்லைன்னு வந்துருச்சு. டாக்டர்ஸ் எல்லாம் ஒரே ஆச்சரியமா பார்த்தாங்க. நிஜமாவே கத்தர் பண்ண மிராக்கிள் தான். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை சொல்லதான் உனக்கு நான் அவ்வளோ தடவை கால் பண்ணேன். நான் வீட்டுக்கு வரேன்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். படத்தை பார்த்தீங்களா? நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப கவனமாக கூர்ந்து கவனித்து தான் பார்த்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விசுவாசம் பெருகும்னு நான் நினைக்கிறேன். தேவ நம்பிக்கை பெருகும். இந்த படத்தில் பார்த்தீங்களா, அந்த பெண் பிள்ளை கேன்சர் வியாதியில் மிகுந்த பலவீனமாக இருந்ததை பார்த்தோம். மருத்துவர்கள் தீர்மானித்து சொல்லிட்டாங்க, கேன்சர் தான் என்பது மிக உறுதியான ஒரு காரியமாக இருந்தது. அவருடைய தம்பி, அந்த பெண் பிள்ளையுடைய தம்பி ஆண்டவரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை, ரட்சிப்பில்லை, துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்ததாக நாம் பார்க்குறோம். அவருடைய அக்கா கேன்சர் வியாதி ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இல்லைன்னு சொன்ன உடனே எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை தன்னுடைய தம்பிக்கு அறிவித்த உடனே விசுவாசிக்காத மனுஷனும் விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மாற்றம் அடைஞ்சு ஆண்டவரை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆண்டவரை தேடி வந்து அந்த மனிதனும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தான். ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட இன்றைக்கி எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க சௌரியத்துக்கு கண் போன போக்கில் மனம் போன போக்கில் பார்க்குறோம். வாலிப பிராயம் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிற காலம் இது. தேவன் பக்கமாக தேவன் இழுக்கிறார். ஆனால் உலகம் சாத்தானால் வாலிபர்களை ஒரு கூட்ட மக்களை இழுக்கிறது. நாம் எந்த பக்கமாக சாய்கிறோமோ அந்த பக்கத்தில் நாம் அதுக்கு அடிமையாக இருப்போம். பாவத்துக்கு அடிமையாக இருப்பதற்காக நம்மளை கர்த்தர் ரட்சிக்கலை. இந்த ரட்சிப்பு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். கிறிஸ்தவர்கள் கூட வாலிபர்கள் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் சீர்கட்டு போகிறதை பார்க்கணும். அப்படி போகக்கூடாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்ம தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்டவருடைய வார்த்தை 2024க்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவர். நீதிமான்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசம் ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுகிறது. நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வச்சுட்டு அதுக்கு பின்னால் பின்வாங்கியே போக மாட்டான். அதான் நீதிமான். நிரந்தரமாய் இயேசுவை மாத்திரம் நம்புகிறவன். நித்திய அஸ்திவாரம் என்று சொன்னால் அஸ்திவாரம் பெயர்க்கப்படாத, தகர்க்கப்படாத ஒரு நிலையான ஒரு ஸ்தானம்தான் அஸ்திவாரம். நிலைத்திருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் மிக அவசியமான ஒன்று. இனி வருங்கால சமுதாயம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு சாட்சிகளாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே இதை தயாரித்திருக்கிறார்கள். இது நல்லொரு படமாக அமைந்திருக்கிறது. இதை பார்த்ததுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். ஆண்டவருக்காக நீங்கள் மகிமையாக வாழ்ந்துருவீங்க அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருங்க, கதை இன்னும் முடியல, கன்க்ளூஷன் தான் முடிஞ்சிருக்கு. கதை இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு, பார்த்துட்டு வந்துருங்க. ഇത് ധീരസാറിന്റെ കണ്ണാടിയല്ലേ? അപ്പൊ സാറ് அவர் என் ஃபேனா இருப்பார் போல. ஃபாலோ பண்றீங்களா? செல்ஃபி ஏதாவது வேணுமா? எடுத்துக்கங்க. ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். வாங்க செல்ஃபி என்ன குரூப் ஃபோட்டோவே எடுத்துக்கலாம். பாய்ஸ் எங்க ஓடிட்டானுங்களா? பாஸ் സാറേ ഒന്നിക്ക് പോകണം. கருவில் தோன்றும் முன்னே அனைத்தும் அறிந்திரே, கரையும் வாழ்விலே நிறைவாய் நின்றவரே என் உயிரே.